வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசு. வத்தகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் வைகாசி விசாக மகோற்சவம் எதிர்வரும் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. மத்திய மாகாணம் கண்டி வத்தகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானம் வைகாசி விசாக மகோற்சவம் எதிர்வரும் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இவ்வுற்சவமானது வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி தேர் திருவிழாவும் மறுநாள் பௌர்ணமியில் தீர்த்த உற்சவமும் இரவு கொடியிறக்க உற்சவமும் இடம்பெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் வைகாசி விசாக மகோற்சவம் நடைபெறவுள்ளது. வத்தகாமம் முத்துமாரியம்பாள் வைகாசி விசாக மகோற்சவம் தொடர்பாக குருபீடாதிபதி இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வியாழக்கிழமை 9/5/2024 சித்திரை மாதம் 26ஆம் நாள் கண்டி பக்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த மகோத்சவத்திலே துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு துவஜ ஆரோகணத்தோடு இந்த உற்சவம் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக இந்த உற்சவங்கள் எல்லாம் காலை மாலை நடைபெற்று வைகாசி மாதத்தி விசாக நட்சத்திரத்திலே பஞ்சரத பவனியோடு கூடியதாக தேருற்சவமும் 5 தேர்களிலே விநாயகப் பெருமான், பாரதி பரமேஸ்வரன், வள்ளி தேவதான சுப்பிரமணிய பெருமான், அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்பாள், சண்டேஸ்வரி போன்ற 5 ரதங்கள் பஞ்சரத பவனி உற்சவமும் மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு இந்த உற்சவங்களெல்லாம் நிறைவேறுகின்ற வகையிலும் அமைந்திருப்பது. இந்த வத்தகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய இந்த உற்சவ காலங்களிலே வந்து வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்களெல்லாம் இவ்வாறான உற்சவங்களிலே காலை மாலை நேரங்களிலே வந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சைவ அபிமானிகள் சங்கத்தினருடைய அந்த நிர்வாகத்திலே இந்த ஆலயம் 2 ஆலயங்கள், வத்தகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயமும் வத்தகாமம் ஸ்ரீ கதிர்வேலா சுவாமி ஆலயமும் சைவ அபிமானிகள் சங்கத்தினர் வத்தகாமத்திலே அமைந்திருக்கின்ற சைவ அபிமானிகள் சங்கத்தினுடைய நிர்வாகத்திலே இந்த ஆலயம் வழிநடத்தப்படுகிறது. இவ்வாறு இந்த விசேஷ நாட்கள் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எவ்வித நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.